பாபா சொல்கிறாராம், இனிமே உன்னோட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீ போய் புலம்புறதை விட்டுட்டு, ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் நீ உன்னோட வலிகளை போய் சொல்கிறத விட்டுட்டு, என்ன வழியாக வேணாலும் இருக்கட்டும், அது மனசார ஒரு வழியாக இருக்கட்டும், உடம்பால் ஒரு கஷ்டப்பட்ட வழியாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் யாருக்கிட்டையும் எந்த கஷ்டங்களையும் சொல்லாத. அதுக்கு பதில் நான் சொல்கிற இந்த மந்திரத்தை நீ மட்டும் இல்லை, எல்லாரையும் சொல்லு அப்படின்னு சொன்னாராம். ஒருத்தர் நம்ம கூட வாழ்க்கையில் இருக்காங்க, அது எந்த உறவாக வேணாலும் இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய நெருங்கிய பந்தங்களாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும். பாபா சொன்னாரா, யாருக்கிட்டேந்தும் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் யாருமே வளர்க்கக்கூடாது. அதாவது இது நம்மளே படிச்சிருக்கோம், எக்ஸ்பெக்டேஷன் ஹர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பாபா உணர்த்தினதுனால தான் நம்ம எல்லாருக்கும் புரியும். ஓ, இப்படிலாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, நம்மளுக்கு எந்த உறவும் நிரந்தரமான உறவு கிடையாது அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் புலம்பாமல் இருந்திருக்கா. பொண்ணு பாபா கிட்ட அப்படியே 2 கை இப்படி வச்சுட்டு பாபா கிட்ட கேட்குறா, பாபா எனக்கு நீங்கள் மந்திரம் கொடுக்க போகிறீங்களா? அது என்ன மந்திரம் பாபா அப்படிங்கும்போது பாபா சொன்ன மந்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மந்திரம். ஆனால் அந்த மந்திரத்துக்கு இவ்வளோ ஒரு பவர் இருக்கா அப்படின்னு நான் சொல்ல போகிற வரைக்கும் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அது என்ன மந்திரம் பாபா சொல்கிறார், ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி அப்படின்னு பாபா சொல்கிறாராம். அந்த பொண்ணு ரொம்ப அழகாக சொல்லி காமிச்சா. அதாவது அப்படியே பாபா அவ்வளவு, அந்த குரல் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கணீர்னு இருந்ததா அந்த குரல். ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி அப்படின்ற அந்த மந்திரத்தை நீ ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் சொல்லு. உன்னோட வலியை சொல்லாத, உன்னோட வேதனையை சொல்லாத, உன்னோட கஷ்டங்களை சொல்லாத. அதுக்கு பதில் நீயே இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டேரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் போய் இந்த மந்திரத்தை சொல்லு. இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த வலி வேதனை என்னவாக இருந்தாலும் பாபா போக்கிடுவார் அப்படின்னு பாபா கனவு மூலமாக இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கார். அந்த பொண்ணு உண்மையாக சொன்ன விஷயம் என்னென்னா, அந்த கனவு வந்ததுக்கப்புறம் யாரு மேலேயும் ஒரு ஹேட்ரட் வந்ததில்லை, ஒரு ஜெலசி வந்ததில்லை, அதாவது ஒரு பொறாமை வந்தது கிடையாது, ஒரு யாரு மேலேயும் ஒரு தவறான எண்ணங்கள் வந்தது கிடையாது. அது மட்டும் முக்கியமாக என்னென்னா, இந்த ஆன்மீக ரீதியான பாதையில் தான் போகணும் அப்படின்றது தான் அவள் மனசு பூரா இருந்துதான். அந்த மந்திரத்தை அவள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் பாபா அவளுக்கு பல லீலைகள் நிகழ்த்தின்னு இருக்கார்.